Hi friends, welcome to IT Port. In this session, ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ்ல இருந்து டேட்டாஸை எப்படி டேபிளுக்கு இன்சர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பொதுவா நம்ம ஒரு டேபிளுக்கு டேட்டாஸ் இன்சர்ட் பண்றது ஒன்னு மேனுவல் ரெக்கார்ட்ஸா இன்சர்ட் பண்ணுவோம், இல்லனா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு டேபிள்ல இருந்தோ இல்ல நம்மளோட இன்லைன் டேபிள் வெளியீட் ஃபங்க்ஷன்ல இருந்தோ இல்ல மல்டி லைன் டேபிள் வெளியீட் ஃபங்க்ஷன்ல இருந்தோ நம்ம ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ்ல இருந்து டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணி அதை எப்படி டேபிள் இன்சர்ட் பண்றதுங்கறத பத்தி பார்ப்போம். இங்கே எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு, அதுல கண்டென்ட்டும் இருக்கு. இப்போ எம்ப்ளாயி லிஸ்ட்ங்கிற ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன் புதுசா. ஸோ இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று எம்ப்ளாயி டேபிளுக்கு கிரியேட் பண்றேன். அது என்ன ப்ரொசீஜர்னா fetch எம்ப்ளாயி டீடைல். அதுக்கு இன்புட் பேராமீட்டரா எம்ப்ளாயி ஐடி பாஸ் பண்றேன். அது என்ன பண்ணுன்னா அந்த எம்ப்ளாயிக்கு ஐடிக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய டேட்டாஸை நமக்கு ரிட்ரீவ் பண்ணும். வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு @எம்ப்ளாயி ஐடி. ஸோ இதில் எனக்கு தேவையான காலம் என்னென்னா அதை மட்டும் எடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி வேணும், எம்ப்ளாயி நேம், ஏஜ், சேலரி, எம்ப்ளாயி நம்பர். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நான் டேட்டாஸ் கொடுத்தா அந்த 1 நம்பர் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன டேட்டாவோ அது நமக்கு கிடைக்கும். 2, 3 அப்படிங்கிறத கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருந்து டைரெக்டாக எப்படி இன்சர்ட் எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்கு பண்ணுறது. எம்ப்ளாயி லிஸ்ட் ஜஸ்ட் சின்டாக்ஸ் இப்படி கொடுத்துட்டாலே போதும். இன்சர்ட் இன்டு டேபிள். இங்கே செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக அந்த ப்ரொசீஜரை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ சிம்பிள். ஸோ நமக்கு இப்போ இதில் டேட்டாஸ் இருக்கு. செகண்ட் எம்ப்ளாய்க்கு ஸோ ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி. இது சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸில் ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி ப்ரொசீஜர்ஸ்குள்ளே நிறைய TSQL ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபைனல் அவுட்புட்டுக்குன்னு சொல்லி ஒரு டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து வரக்கூடிய டேட்டாஸை எப்படி இன்னொரு டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து டைரெக்டாக டேட்டாஸை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் டேபிளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்டாக்ஸ் கால் பண்ணிக்கலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.